ஓம் சாந்தி. 28/1/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 28/11/97 மதுபன். முரளியின் தலைப்பு: எல்லையற்ற சேவைக்கான சாதனம் ஆன்மீக பர்சனாலிட்டி மூலம் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்துவதாகும். அதாவது ஆன்மீக ஆளுமை தன்மையின் மூலம் பார்வையின் மூலம் திருப்திப்படுத்துவதாகும். இன்று பாப்தாதா தன்னுடைய அநேக கல்பங்களாக சந்திக்கக்கூடிய செல்லமான கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுடன் மீண்டும் சந்திப்பை கொண்டாட வந்திருக்கிறார். அவ்யக்த சந்திப்பை சதா கொண்டாடிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் அவ்யக்த ரூபத்தில் இருந்து ஸ்தூல ரூபத்தில் சந்திப்பை கொண்டாடுவதற்காக அனைத்து குழந்தைகளும் பாரதம் மற்றும் வெளிநாட்டில் இருந்து மீண்டும் தங்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவரவர்களுடைய இடத்தில் இருந்தாலும் கூட சந்திப்பை கொண்டாடி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு ஆன்மீகமான அலௌகீகமான சந்திப்பாகும். இந்த சந்திப்பு பாப்தாதா மற்றும் குழந்தைகளினுடைய ஸ்நேகம் நிறைந்த சாகார ரூப சந்திப்பாகும். அதாவது அவ்யக்த வதனத்துல நீங்க சந்திக்கிறீங்க. ஆனா இது எப்படிப்பட்ட சந்திப்பு அப்படின்னா, அவ்யக்த பாபாவை இங்க வியக்தத்துல சாகாரத்துல சந்திக்கிறீங்க. ஆகையால இதற்கு ஆன்மீகமான அலௌகீகமான சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம். பாப்தாதா மற்றும் குழந்தைகளுடைய அந்த ஸ்நேகம் நிறைந்த சாகார ரூப சந்திப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். இன்று பாப்தாதா தன்னுடைய குழந்தைகளின் ஆன்மீக பர்சனாலிட்டியை, அதாவது ஆளுமை தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் ஆன்மீக பர்சனாலிட்டி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக பர்சனாலிட்டி முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் இருப்பதில்லை. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடியவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஆவார். நீங்களும் கூட உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை தெரிந்திருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்தையும் விட பெரியதிலும் பெரிய பர்சனாலிட்டி கனவு மற்றும் சங்கல்பத்திலும் கூட முழுமையான தூய்மையின் பர்சனாலிட்டி. வரிசை கிரமம் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எனவே பாப்தாதா ஒவ்வொருவரின் நெற்றியில் இருந்து பர்சனாலிட்டியின் ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். தூய்மையின் கூட கூடவே அனைவருடைய முகம் மற்றும் நடத்தையில் ஆன்மீக தன்மையின் பர்சனாலிட்டியும் இருக்கிறது. மேலும் பர்சனாலிட்டி என்றால் என்னவாக இருக்கும்? அதாவது பர்சனாலிட்டி உடையவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? பர்சனாலிட்டின்னா என்ன? யார் பொக்கிஷங்களினால் நிரம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கும் கூட பர்சனாலிட்டி இருக்கிறது. ஆனால் எவ்வளவுதான் பெரிய பெரிய செல்வந்த ஆத்மாக்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு முன்னால் உலகாய செல்வந்த ஆத்மாக்கள் ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர்களும் அழியாத சுகம் சாந்தியின் பொக்கிஷத்தில் காலியாக இருக்கிறார்கள். அதாவது ஏழைகள் கிட்ட இல்லை, அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆகையால அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு செல்வம் இல்லை, சுகம் இல்லை, சாந்தி இல்லை அப்படின்னா பணக்காரர்களுக்கும் கூட இல்லை அப்படின்றார். சுகம் சாந்தியின் பொக்கிஷம் அவங்க கிட்டையும் இல்லை, அவங்களும் காலியாக தான் இருக்கிறாங்க அப்படின்றார். உங்களிடம் இருக்கும் செல்வத்திற்கு முன்னால் கோடீஸ்வரர்கள், லட்சாதிபதிகள் கூட தந்தையிடம் சுகம் சாந்தியை யாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலும் நீங்கள் சதா அழியாத பொக்கிஷங்களினால்
நிரம்பியவர்களாக இருக்கிறீர்கள். அந்த உலகாய பொக்கிஷங்கள் இன்று இருக்கும், நாளை இருக்காது. ஆனால் உங்களுடைய பொக்கிஷத்தை யாராலும் கொள்ளையடிக்க முடியாது. எந்த ஒரு ஆத்மாவாலும் உங்களுடைய பொக்கிஷத்தை அசைக்க முடியாது. மேலும் அளவற்றதாக, தீராததாக இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள். இன்னைக்கு உலகத்துல செல்வந்தர்கள் இருக்கலாம். இன்றைக்கு இருக்கு, நாளைக்கு கொஸ்டின் மார்க். அதெல்லாம் இருக்குமா சொல்ல முடியாது. ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது அப்படிப்பட்டதில்ல. அளவற்றது, குறையவே குறையாது. யாரும் கை வைக்க முடியாது, கொள்ளையடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவர்கள் நீங்கள் அப்படின்றார். அனைத்தையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பர்சனாலிட்டியுடன் இருப்பவர்கள் மனித ஆத்மாக்களின் மூலம், அழியக்கூடிய பணத்தின் மூலம், அழியக்கூடிய பதவியின் மூலம் பர்சனாலிட்டி உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அதாவது இன்றைக்கு உலகத்துல இவங்க மிக உயர்ந்த பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அதை சொல்றது யாரு? மனித ஆத்மாக்கள் தானே. அழியக்கூடிய பணம் அல்லது பதவி அல்லது விஷயங்களை வைத்து இவங்க உயர்ந்த பர்சனாலிட்டி லிஸ்ட்ல இருக்காங்க, உயர்ந்த பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களை உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மா உயர்ந்த பர்சனாலிட்டி உடையவர்களாக ஆக்கியிருக்கிறார். எனவே தன்னுடைய உயர்ந்த பர்சனாலிட்டியின் ஆன்மீக போதை இருக்கிறதா? இருக்கிறது என்றால் கையை அசையுங்கள். அவங்களுக்கு என்ன, மனித ஆத்மாக்கள் தான் அந்த டைட்டில் கொடுக்குறாங்க. ஆனா இங்கே நான் பரமாத்மா உங்களை உயர்ந்த பர்சனாலிட்டி உடையவர்களாக ஆக்கியிருக்கிற அந்த போதை உங்களுக்கு இருக்கா அப்படின்றார். அரை கல்பத்துக்கு எவ்வளோ அழகா இருப்போம், எவ்வளோ செல்வந்தர்களாக இருப்போம், எவ்வளோ ஆரோக்கியமானவர்களாக இருப்போம், அந்த போதை இருக்கணும் அப்படின்றார். பாப் தாதாவிற்கு இப்படிப்பட்ட உயர்ந்த பர்சனாலிட்டியுடைய குழந்தைகளை பார்த்து மிகவும் குஷி ஏற்படுகிறது. உங்களுக்கும் குஷி ஏற்படுகிறதா? அதாவது தன்னுடைய உயர்ந்த படைப்பை பார்த்து பாப் தாதா அவரே மகிழ்ச்சி அடைகிறார். அது போல உங்களுக்கும் குஷி இருக்கான்னு கேட்கிறார். பாப் தாதா குழந்தைகளுடைய இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை பார்த்து என்ன பாடலை பாடுகிறார் தெரியுமா? நீங்களும் பாடலை பாடுகிறீர்கள், பாபாவும் பாடுகிறார். தந்தை பாடும் பாடல் கேட்கிறதா அல்லது டேப் ரெக்கார்டரில் பாடும் பாடல் கேட்கிறதா? பாப் தாதாவின் கேசட் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதல்லவா? தானாகவே பாடும். டேப் ரெக்கார்டரை ஆன் செய்வதற்கான எந்த முயற்சியும் செய்ய வேண்டி இருக்காது. அதாவது அந்த காலத்துல டேப் ரெக்கார்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பாட்டு போடுறதுக்கு. அந்த டேப் ஆன் பண்ணணும், எல்லாம் செய்யணும், அப்போதான் நம்ம பாட்டு பாடும். ஆனால் பாப்தாதனுடைய பாட்டு அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக். குழந்தைகளை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாபா பாட ஆரம்பிச்சிடுவார். மேலும் இதயத்தினுடைய பாடலை இதயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கேட்க முடியும். வெறும் காதால் கேட்பவர்களால் கேட்க முடியாது. இதயத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கேட்க முடியும். எனவே அனைவரும் இதயத்தில் இருக்கக்கூடியவர்கள்தான் அல்லவா? அதாவது பாபா தில்வாலா, இதயத்தை கவரக்கூடியவர். அப்ப அவருடைய பாடலை யார் கேட்க முடியும்? பாபாவை நேசிக்கக்கூடியவர்கள் தான் கேட்க முடியும். நேசம் நிறைந்தவர்கள் தான் கேட்க முடியும். வெறும் காதால் கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த பாடல் எல்லாம் கேட்காது அப்படின்றார். தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரமும் இருக்கிறதல்லவா? அனைவரும் அவரவர்களின் சித்திரத்தை பார்த்திருக்கிறீர்களா? எனவே பாப் தாதா சதா குழந்தைகளின் சித்திரம் மற்றும் சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இன்று பர்சனாலிட்டியை பார்த்து கொண்டிருந்தார். உங்களுடைய இந்த பர்சனாலிட்டி சதா நினைவில் எமர்ஜாகி இருக்க வேண்டும். அதாவது நான் எப்படிப்பட்ட பர்சனாலிட்டி உடையவன், இந்த பர்சனாலிட்டி உருவாக்கியது யாரு,
இந்த நினைவு சதா எமர்ஜ் ரூபத்துல இருக்கணும் அப்படின்றார். இருக்கதான் செய்கிறது என்று அல்ல, இருக்கிறது என்றால் தெரிய வேண்டும், அனுபவத்தில் வர வேண்டும். எப்பொழுதும் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டியில் இருக்கக்கூடியவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அந்த அடையாளத்தின் மூலம் இவர் தன்னுடைய பர்சனாலிட்டியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த ஆன்மீக பர்சனாலிட்டி எமர்ஜ் ரூபத்தில் இருந்தது என்றால் அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய முகம், நடத்தை, எண்ணங்கள் மற்றும் தொடர்பு அனைத்தும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அதாவது நிறைவினால் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சதா மகிழ்ச்சியானவர்கள் கேள்விகள் நிறைந்தவர்கள் அல்ல. கேள்விகள் இருந்ததுன்னா திருப்தி இருக்காது, ஏதோ ஒரு குறை இருக்கும், ஆகையால மகிழ்ச்சி இருக்காது. இந்த இடத்துல பாபா பிரசன்னதா அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. பிரசன்னதா அப்படின்னா திருப்தியினால் அல்லது நிறைவினால் ஏற்படும் மகிழ்ச்சி. ஒருவேளை கேள்விகள் நிறைந்தவர்கள் என்றால் நடத்தையும் பர்சனாலிட்டியுடையதாக இருக்காது, முகத்திலும் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு இருக்காது. என்ன நடந்தாலும் சரி, பர்சனாலிட்டி உடையவர்களின் மகிழ்ச்சி மறைந்திருக்க முடியாது, உள்ளடங்கியும் விடாது. மகிழ்ச்சியான ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட தொந்தரவு அடைந்திருக்கும் ஆத்மாவாக இருந்தாலும், அசாந்தி நிறைந்த ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியான பார்வையினால் திருப்தி மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடுவார்கள். பார்வையிலேயே அனைத்தும் அடைய வைக்கக்கூடியவர் என்று தந்தைக்கு என்ன மகிமை இருக்கிறதோ அது தந்தையினுடையது மட்டுமல்ல, உங்களுடைய மகிமையும் கூட. மேலும் இப்பொழுது நேரத்திற்கேற்றாற்போல் எந்தளவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதோ அதற்கேற்ப பார்வையினாலேயே அனைத்தையும் அடைய வைக்கும் சேவை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது. 7 நாட்களுக்கான கோர்ஸ் எடுக்க வேண்டி இருக்காது. ஒரே ஒரு பார்வையிலேயே மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மனதினுடைய ஆசைகள் உங்கள் மூலம் நிறைவேறிவிடும். எனவே அனைவரும் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? ஆதிகால சேவை ரத்தினங்கள் என்ன புரிந்திருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட சேவை செய்ய முடியும் அல்லவா? அதாவது நேரத்திற்கேற்றாற் போல அந்த சேவை செய்வதற்கான விதியை கூட நீங்க கொஞ்சம் மாத்தணும் அப்படின்றார். நீங்க ஆதிகால ரத்னங்கள். எப்படி சிவபாபாவுக்கு பார்வையினாலேயே அனைத்து பிராப்திகளையும் அடைய வைக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு மகிமை இருக்கு. அது அவருடைய மகிமை மட்டும் இல்லை, உங்களுடைய மகிமையும் அதேதான். ஆகையால நீங்க கூட இப்போ பார்வையினாலேயே அடைய வைக்கணும். செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் அனைவரும் 40 வருடங்கள் சேவை செய்திருப்பீர்கள் அல்லது அதிகமாகவும் செய்திருப்பீர்கள். ஒரு சிலருக்கு 1 அல்லது 2 வருடங்கள் குறைவாகவும் இருக்கும், சிலருக்கு அதிகமாகவும் இருக்கும். இப்பொழுது நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், மேலும் நிமித்தமாகவும் ஆக்கியிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது 40 வருஷமா நீங்க இந்த சேவை செய்திருக்கீங்க, மற்றவங்களையும் தயார் பண்ணிட்டீங்க. இப்ப அவங்க அந்த சேவை செய்யறாங்க, அவங்கள நிமித்தமாக்கிட்டீங்க. இப்போ உங்களுடைய ரோல் என்ன? இப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த சேவையை அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆதிரத்தினங்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருந்து இந்த சேவையை செய்வீர்கள் அல்லவா? பிறகு பார்வையின் மூலம் எவ்வளவு பிராப்தி உடையவர்களாக ஆக்கி இருக்கிறீர்கள் என்பதற்கான உற்சவம் கொண்டாடுவீர்களா? அதாவது சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி அப்படிலாம் நீங்க கொண்டாடினீங்க. 25 இயர்ஸா சேவை செய்திருக்கீங்க, சரண்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அவங்க சில்வர் ஜூப்ளி கொண்டாடினாங்க.
50 இயர்ஸா சரண்டர் ஆகி சேவை செய்தவங்க அப்படின்னா அவங்க கோல்டன் ஜூப்ளி. 60 அண்ட் அபோவ் வந்து டைமண்ட் ஜூப்ளி வந்து கொண்டாடினீங்க. அது அந்த சேவை செய்ததற்கான உற்சவம். இப்போ சேவையினுடைய விதியை மாத்திட்டீங்க. பார்வையினாலேயே வந்து எல்லா பிராப்திகள் அடைய வைக்கக்கூடிய சேவை செய்தீங்கன்னா, அப்புறம் அதற்கான விழா கொண்டாடுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். பார்வையினாலேயே எவ்வளவு அந்த சேவை செய்தீங்க, பிராப்திகள் அடைய வச்சீங்கன்ற உற்சவம் கொண்டாடுவீங்களா? 9 லட்சத்தில் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறீர்கள்? 33 கோடிக்கு முன்னால் 9 லட்சம் என்பது ஒன்றுமே இல்லை. விதையை இங்குதான் போட வேண்டும் அல்லவா? அதாவது நீங்க முடிக்க வேண்டிய டார்கெட் 33 crores. இன்னும் 9 லட்சமே தயாராகல. அப்ப அதுக்கான சேவையினுடைய விதி மாத்தினால் தானே முடியும். இங்க தானே விதை போடணும் அப்படின்னு கேட்கிறார். ஆதி சேவையின் ரத்தினங்கள் இப்பொழுது மேலும் என்ன அதிசயம் செய்து காட்டுவார்கள் என்று பார்க்கலாம். சேவை நிலையங்கள் உருவாக்கினீர்கள். நல்ல நல்ல சேவை திட்டங்களை செயல்படுத்தினீர்கள். இந்த அதிசயத்தை செய்து காட்டினீர்கள். அவை அனைத்திற்கும் பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். 2 விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். யார் ஆரம்பத்தில் வந்தார்களோ அவர்கள் ஸ்தாபனைக்கு நிமித்தமானவர்கள். மேலும் விசேஷமான சேவைக்கான ஆதி ரத்தினங்கள். அவர்கள், அதாவது தாதிமார்கள், வேர் பகுதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள். மேலும் நீங்கள் அனைவரும் சேவைக்கான ஆதி ரத்தினங்கள், அதாவது முதலில் வெளிப்பட்ட தண்டு பகுதியாக இருக்கிறீர்கள். அதாவது 2 விதமான குழந்தைகள் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஒரு விதமான குழந்தைகள் ஆதி ரத்தினங்கள், ஸ்தாபனைக்கு நிமித்தமானவங்க. 2வது விதமான குழந்தைகள் விசேஷமான சேவைக்கு ஆதி ரத்தினங்கள். அதாவது தாதிமார்கள் யாகம் செய்து, தவம் செய்து, சேவை செய்து சென்டர்ஸ் திறந்தாங்க. ஆகையால பாபா அவர்களை வந்து ஸ்தாபனை காரியத்திற்கு ஆதி ரத்தினங்கள் அப்படின்றார். அவங்க வேர் பகுதி போல. அவங்க மூலமா யாரெல்லாம் ஞானம் கேட்டு சரண்டர் ஆனாங்களோ, பக்கா ஆனாங்களோ, அவங்க விசேஷ சேவைக்கான ஆதி ரத்னங்கள். தாதிமார்கள் ஸ்தாபனா காரியத்திற்கு ஆதி ரத்னங்கள். ஆனா அதுக்கப்புறம் செகண்ட் ஜெனரேஷன் யாரு சரண்டர் ஆனாங்களோ அவங்க எல்லாம் வந்து விசேஷ சேவை செய்வதற்கான ஆதி ரத்னங்கள். அவங்க மூலமா சேவை வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு, டெவலப் ஆச்சு. தண்டு பகுதி அப்படின்றார். எனவே தண்டு பகுதி உறுதியாக இருக்கிறது அல்லவா? அனைத்தும் தண்டின் ஆதாரத்தில் தான் இருக்கிறது. தண்டு பகுதியில் இருந்துதான் அனைத்து கிளைகளும் வெளிவருகிறது. வேர் பகுதியில் இருப்பவர்கள் சூக்ஷ்மமாக சக்தியை கொடுக்கிறார்கள். ஆனால் யார் நடைமுறையில் இருக்கிறார்களோ அவர்கள் தென்படுகிறார்கள். அதாவது ஒரு மரத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்களுக்கு என்ன தெரியும்? அந்த அடிமரம் தெரியும், கிளைகள் தெரியும், வேரெல்லாம் தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்கும். அது போல நீங்க ஸ்தாபனையினுடைய ஆதி ரத்தினங்கள். நீங்க மறைமுகமா உள்ளுக்குள்ளேயே எல்லாம் நீங்க செய்தீங்க, சக்தி கொடுக்குறீங்க. உங்க மூலமா சக்தி எடுத்து சேவை செய்துட்டு இருக்காங்க. அவங்க தண்டு பகுதி. அவங்க பிராக்டிக்கல்ல சேவை செய்துட்டு இருக்காங்க. அச்சீவ் பண்றாங்க, இவ்வளவு செய்து முன்னேற்றுறாங்க. அப்ப அதானே கண்களுக்கு தெரியுது அப்படின்றார். அதாவது தண்டு வெளிப்படையாக தெரிகிறது. ஆகையால் தாதிமார்கள் இப்பொழுது மறைமுகமாகிவிட்டார்கள், சகாஷ் கொடுக்கக்கூடியவர்கள். மேலும் நடைமுறையில் மேடைக்கு வருவதற்கு நீங்கள் நிமித்தமாகி இருக்கிறீர்கள். அதாவது தண்டு பகுதியில இருக்கக்கூடியவங்க நீங்க ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, வெளிப்படையாக தெரியுறீங்க அப்படின்றார். கௌரவிக்கும் விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த சகோதரிகளையும் பாப்தாதா கைகளை உயர்த்த வைத்தார். ஆகையால் பாப்தாதா வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது நீங்க வேர் பகுதியில் அவங்க முழு மரத்துக்கும் சக்தி கொடுக்கணும், சகாஷ் கொடுக்கக்கூடியவங்க.
உங்களுக்கான ஸ்பெஷல் சேவை கொடுக்குறேன் அப்படின்றார். விழா கொண்டாட வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேவையும் கொடுக்குறோம் அப்படின்றார். பாராட்டு விழா மிக நன்றாக கொண்டாடினீர்கள் அல்லவா? பாப் தாதா அனைத்தையும் பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளை பார்த்தார். அந்த நேரத்தில் நான் உயிரோட்டமான மூர்த்தி என்ற ஆன்மீக அனுபவம் செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா? அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகள் கோவிலில் இருந்து சாந்திவனம் வந்தடைந்தது போல் தோன்றியது. எனவே குழந்தைகள் இப்பொழுது வேகமாக இந்த சேவையை ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் பாப் தாதா விரும்புகிறார். என்ன நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இப்பொழுது நேரத்திற்கேற்றாற்போல் மற்றவர்களுக்கு வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவையின் வாய்ப்பை அதிகமாக கொடுங்கள். இப்பொழுது மற்றவர்களை மைக்காக உருவாக்குங்கள். நீங்கள் மைட்டாகி சகாஷ் கொடுங்கள். அதாவது இவ்வளோ வருஷம் நீங்க சேவை செய்தீங்க, லெக்சர்ஸ் கொடுத்து கொடுத்து சேவை செய்தீங்க. இப்போ அது மற்றவங்க செய்யட்டும், அவங்க மைக் ஆகட்டும், நீங்க மைட்டு கொடுங்கன்றார். நீங்க சக்தி கொடுங்க, பின்னாடி இருந்து சக்தி கொடுங்க. அப்போது உங்களுடைய சகாஷ் மற்றும் அவர்களுடைய வார்த்தைகள் டபுள் காரியம் செய்யும். அப்பொழுதுதான் 9 லட்சம் பேர் சகஜமாகவே உருவாகி விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் ஏதாவது ஃபங்க்ஷனில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது மற்ற மகாரதிகள் அமர்ந்திருந்தாலும் சரி, மகாரதிகளின் தற்போதைய சேவை அனைவருக்கும் சகாஷ் கொடுப்பதாகும். எல்லைக்கப்பாற்பட்ட சேவையின் மைதானத்திற்கு வாருங்கள். எப்படி பாபா அவ்வியக்த வதனத்தில் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு நாலா புறங்களிலும் உள்ள உலகத்தின் குழந்தைகளுக்கு பாலனை செய்து கொண்டிருக்கிறார். ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பாலனை செய்ய முடிகிறது. நீங்களும் கூட ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பாபாவிற்கு சமமாக எல்லையற்ற சேவையை செய்ய முடியாதா என்ன? ஆதி ரத்தினங்கள் என்றால் ஃபாலோ ஃபாதர், அதாவது தந்தையை பின்பற்றுவது. எனவே எல்லையற்ற நிலையில் இருந்து சகாஷ் கொடுங்கள். நிறைய குழந்தைகள் எல்லையற்ற வைராகியம் எப்பொழுது வரும் என்று தன்னிடமே கேட்டுக்கொள்கிறார்கள். மற்றவர்களும் உங்களிடம் கேட்கிறார்கள். தெரியவில்லை என்றாலும் எல்லையற்ற சேவையில் தன்னை பிஸியாக வைத்து கொண்டால் எல்லையற்ற வைராகியம் தானாகவே வந்துவிடும். ஏனென்றால் இந்த சகாஷ் கொடுப்பதற்கான சேவையை நிரந்தரமாக செய்ய முடியும். இதில் உடல் நலத்திற்கான விஷயம், நேரத்தின் விஷயம், இவை அனைத்தும் சகஜமாகிவிடும். அதாவது உடம்பு சரியில்லைன்னா கூட நம்ம சகாஷ் கொடுக்குற சேவை செய்யலாம். நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது சேவை செய்யணும்னா அந்த இடத்துக்கு போகணும், என்னால் முடியாது அப்படின்னா சொல்லலாம். இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம சகாஷ் கொடுக்க முடியும்னு சொல்லும் போது நேரம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது அப்படின்றார். இரவும் பகலும் இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட முடியும். பிரம்மா பாபாவையும் பார்த்தீர்கள். இரவிலும் கூட கண்கள் திறந்த உடனேயே எல்லையற்ற சகாஷ் கொடுக்கும் சேவை செய்து கொண்டிருந்தார். அதாவது பிரம்மா பாபாவுக்கு இரவுல முழிப்பு வந்தது, மிட் நைட்ல கூட முழிப்பு வந்ததுன்னா அப்போ கூட அவர் உட்கார்ந்து அந்த சகாஷ் கொடுக்கக்கூடிய சேவை செய்துட்டு இருந்தார். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க தானே அப்படின்றார். 1 மணிக்கெல்லாம் எழுந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க இடத்துக்கே போய் திருஷ்டி கொடுப்பார். ஆக இந்த எல்லையற்ற சேவை உங்களை எவ்வளவு பிஸியாக ஆக்கி விடுகிறது என்றால் அது எல்லையற்ற வைராகியத்தை தானாகவே மனதிற்குள் கொண்டு வந்துவிடும். எல்லையற்ற வைராகியம் இன்னும் வந்ததாக தெரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. சகாஷ் கொடுக்குற இந்த எல்லையற்ற சேவை செய்யுங்க. அந்த எல்லையற்ற சேவை எல்லையற்ற வைராகியத்தை உங்க மனதிற்குள்ள கொண்டு வந்துடும் அப்படின்றார்.
மற்றபடி புரோகிராம் படி அல்ல. இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் போன்ற திட்டங்களை உருவாக்குகிறீர்கள். ஆனால் எல்லையற்ற சேவையில் பிஸியாக இருக்க வேண்டும். இதுதான் அனைத்தையும் விட சகஜ சாதனமாகும். ஏனென்றால் எல்லையற்ற நிலையில் சகாஷ் கொடுத்தீர்கள் என்றால் அருகில் இருப்பவர்களும் தானாகவே சகாஷ் அடைந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சகாஷ் கொடுக்கும் எல்லையற்ற சேவையின் மூலம் ஆட்டோமேட்டிக்காக வாயுமண்டலம் உருவாகிவிடும். இத்தனை சென்டர்ஸின் பொறுப்பு இருக்கிறது, ஜோனின் பொறுப்பு இருக்கிறது. இதை பற்றி இப்பொழுது சிந்தனை செய்யாதீர்கள். நீங்கள் அனைவரும் மாநிலத்திற்கு ராஜாவாக ஆகப் போகிறீர்களா அல்லது உலகத்திற்கு ராஜாவாக போகிறீர்களா? என்ன ஆக வேண்டும்? உலகத்திற்கு தான் ராஜா ஆக வேண்டும் அல்லவா? ஆதி ரத்தினங்கள் என்றால் உலகத்திற்கு சகாஷ் கொடுக்கக்கூடியவர் ஆகுங்கள். ஒருவேளை 20 சென்டர்ஸ், 30 சென்டர்ஸ் அல்லது 250 சென்டர்ஸ் அல்லது ஜோன் இவையெல்லாம் புத்தியில் இருக்கிறது என்றால் அது தண்டின் வேலை அல்ல. அதை கிளைகள் கூட செய்ய முடியும். நீங்கள் தண்டு பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். தண்டு பகுதியில் இருந்துதான் அனைவருக்கும் சகாஷ் செல்கிறது. நீங்கள் அனைவரும் எல்லையற்ற வைராகியம் வர வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள். மிகவும் நல்லது. இப்பொழுதே விநாசம் ஆகிவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் 9 லட்சம் பேர் தயாராகவில்லை என்றால் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வருவதற்கான எண்ணிக்கை உருவாகாமல் விநாசமாகிவிட்டால் யார் வருவார்கள்? 2000 அல்லது 3000 நபர்கள் மீது ஆட்சி செய்வீர்களா? அல்லது 4 லட்சம் 5 லட்சம் நபர்கள் மீது ஆட்சி செய்வீர்களா என்ன? ஆகையால் எல்லையற்ற சேவைக்கான பார்ட்டை ஆரம்பம் செய்யுங்கள். பாண்டவர்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எல்லையற்ற சேவை செய்வீர்கள் அல்லவா? பாண்டவர்கள் தயாரா? இப்பொழுது எல்லையற்ற சேவை செய்வதினால் இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே விடுபட்டு போய்விடும். நீங்கள் விட வேண்டும் என்றால் விடுபடாது. எல்லையற்ற சகாஷ் மூலம் மாறுவதுதான் ஃபாஸ்ட் சேவைக்கான ரிசல்ட் ஆகும். அதாவது எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை விடுறது கஷ்டம். நீங்க விடணும்னு நினைச்சாலும் விட முடியாது. ஆனா எல்லையற்ற சேவை செய்யுங்க, அப்ப எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் தானாகவே விடுபட்டு போயிடும் அப்படின்றார். நாசூக்கான சூழ்நிலையில் நிமித்தமான ஆத்மாக்கள் சேவையின் வெளிப்படையான நிரூபணத்தை கொடுத்தார்கள். அதாவது ஆரம்பத்துல ஒரு சென்டர் ஸ்தாபனை செய்யறதுக்கு தாதிமார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மதுபன்ல இருக்கணும்னா அங்க பெக்கரி பாட் நடந்துட்டு இருக்கு. நீங்க உங்க வீடுங்களுக்கு போங்க, சேவையை ஆரம்பிங்கன்றார் பாபா. எத்தனையோ பேரு தாதிமார்களே வீடுங்களுக்கு அனுப்பிச்சாரு. எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சாரு. வீட்டுக்கு போய் அங்கிருந்து அவங்க சேவையை ஸ்டார்ட் பண்ணாங்க. புது இடங்கள்ல மடங்கள்ல தங்கி இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. தெரிஞ்சவங்க வீடுகள்ல எல்லாம் இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன வீடுகள், ரூம்ல இருந்து கூட, ஒரே ஒரு ரூம் 10க்கு 10 ரூம்ல இருந்து கூட தாதிமார்கள் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பணமே இல்லாத நேரத்துல, ஸ்டூடெண்ட்ஸே இல்லாத நேரத்துல, நாசூக்கான நேரத்துல நீங்கெல்லாம் நிமித்தமானீங்க. ஆனால் அந்த சேவையை செய்து வெளிப்படையான நிரூபணத்தை நீங்க கொடுத்துட்டீங்க. இது பாப் தாதாவிற்கு தெரியும். ஆனால் உங்கள் அனைவருடைய அஸ்திவாரம் அல்லது நொடி பொழுதின் மாற்றத்திற்கான முக்கியமான அனுபவம் இதுதான். அதாவது பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், மேலும் பிராமணன் ஆகிவிட்டீர்கள். சேவைக்கான வரதானம் கிடைத்தது, மேலும் சேவையில் ஈடுபட்டு விட்டீர்கள். பாப் தாதா அனைவருடைய அனுபவத்தையும் கேட்டார். நல்ல அனுபவம் சொன்னீர்கள்.
அதாவது அந்த விழால ஒவ்வொருத்தரும் அவங்க எப்படி வந்தாங்க, எப்படி பாபா அவங்கள சேவைக்கு அனுப்புனாங்க அப்படின்னுலாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அனுபவத்த. அதுக்கு பாப் தாதா சொல்லிட்டு இருக்காரு, நீங்க அனுபவம் எல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் நாங்களும் கேட்டோம். நல்லா சொன்னீங்க அப்படின்றார். நீங்கள் பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள், மேலும் யோசிக்கவே இல்லை. யோசிக்க வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இதுதான் உங்களுடைய அனுபவமாக இருந்தது. பொறுத்து கொண்டிருக்கிறோம் என்று பொறுத்து கொள்ளும் அனுபவம் கூட ஆகவில்லை. அதாவது தாதிமார்கள் நிறைய பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா நாங்க பொறுத்துக்கிறோன்ற அனுபவம் கூட அவங்க செய்யல. அவ்வளோ ஊக்கம், உற்சாகம், போதை, சேவை செய்யணுன்ற அந்த ஆர்வம், நிச்சயம், நம்ம பொறுத்துக்கிறோம் அப்படின்றது கூட தெரியாம அவங்க இருந்தாங்க. அந்த உணர்வு வரல. எனவே பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை. அதுபோல் இப்பொழுது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவையும் பார்க்கிறார்கள் என்றால், ஆத்மாவில் பிரம்மாவை பார்க்க வேண்டும். அதாவது அந்த காலத்துல தாதிமார்கள் வரும்போது பிரம்மாவை பார்த்தாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. பிராப்தி கிடைச்சது, சரண்டர் ஆயிட்டாங்க. காட்சி கிடைச்சது, சரண்டர் ஆயிட்டாங்க. அதுபோல இப்போ பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிலும் பிரம்மா பாபா தெரியணும். அவங்க பிரம்மா பாபாவை பார்க்கணும். இதுதான் சேவைக்கான ஃபாஸ்ட் சாதனம். பிரம்மா பாபா உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்தாரா என்ன? கோர்ஸ் எல்லாம் பிறகுதான் எடுத்துக்கொண்டீர்கள். ஆனால் பார்த்தீர்கள், மேலும் ஆகிவிட்டீர்கள். ஆக எப்படி பிரம்மாவிற்குள் சிவ் பாபா இருந்தார், எனவே உழைப்பாக தோன்றவில்லை. அதுபோல் நீங்கள் அனைவரும் கூட பாப் தாதாவை தனக்குள் உள்ளடக்கி பார்வையின் மூலம் பிராப்திகள் அடைய வையுங்கள். எது உங்களுடைய அனுபவமாக இருக்கிறதோ, அதாவது பார்த்தீர்கள், அர்ப்பணமாகிவிட்டீர்கள், அனுபவிகளாக இருக்கிறீர்கள். ஆனால் இப்பொழுது யோசிக்கிறார்கள், ட்ரைனிங் எடுத்துக்கொள்கிறார்கள், ட்ரையலில் வருகிறார்கள். அதன் பிறகு சிலர் சென்று விடுகிறார்கள், சிலர் இருந்து விடுகிறார்கள். அதாவது அந்த காலத்துல தாதிமார்கள் எல்லாம் வந்தாங்க, பாபாவை பார்த்தாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு முதல்ல யோசிப்பாங்க. ஆகலாமா, எப்படி இருக்குமோ வாழ்க்கை தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள ட்ரைனிங்குக்கு அனுப்பணும். மதுபன்ல எவ்ரி இயர் 30 நாள் அல்லது 50 நாள் அப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ரத்தன் மோகினி தாதி தான் அதுக்கு இன்சார்ஜ். சரஸ்வதி பவன்ல ட்ரைனிங் சென்டர் இருக்கு. அங்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அங்கிருந்து சென்டருக்கு வருவாங்க. சென்டர்ல ட்ரையல் பீரியட் அப்படின்னு 2 வருஷம் 2 வருஷம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிலர் இருப்பாங்க, சிலர் போயிடுவாங்க. 5 வருஷம் கழிச்சுதான் சரண்டர் பேட்ஜே கொடுப்பாங்க. ஏன் அப்படி? பிரம்மா பாபா பிராப்திகள் அடைய வச்சாரு, உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. அதுபோல நீங்களும் அடைய வச்சீங்கன்னா ஃபாஸ்டா சேவை முடிஞ்சிடும் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. இந்த அளவு நீங்கள் உழைப்பு செய்தீர்களா? ட்ரைனிங் எடுத்துக்கொண்டீர்களா என்ன? ட்ரையலில் இருந்தீர்களா என்ன? வந்தீர்கள், தன்னை மறந்து அனுபவத்தில் மூழ்கி விட்டீர்கள். அப்படிப்பட்ட சேவையை ஒரு பிரம்மா தந்தையால் செய்ய முடிந்தது என்றால், இத்தனை பிராமண ஆத்மாக்களாகிய உங்களால் செய்ய முடியாதா? உங்களுடைய பர்சனாலிட்டியை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். பிரம்மா பாபாவிற்கும் பர்சனாலிட்டி இருந்ததல்லவா? முக தோற்றத்திலும் சரி, குணத்திலும் சரி பர்சனாலிட்டி இருந்தது. அதனால்தான் ஈர்க்கப்பட்டீர்கள். எனவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். பாபா உங்களை ஆரம்பத்தில் நிமித்தமாக ஆக்கினார். யார் ஆரம்ப காலத்தினரோ, சேவைக்கு நிமித்தமானார்களோ அல்லது ஸ்தாபனைக்கு அஸ்திவாரமாக இருந்தார்களோ, அவர்கள் கடைசி வரை சேவையில் இருந்தே ஆக வேண்டும். உடல் நலக்குறைவின் காரணமாக ஷரீரத்தினால் சுற்றி வர முடியவில்லை என்றாலும் மனதின் மூலம் சுற்றி வர முடியும் அல்லவா? அதில் எந்த விதமான செலவும் இல்லை.
பாஸ்போர்ட், விசா எடுப்பதற்கான அவசியமும் இல்லை. அவசரமாக ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. சாய்வாக அமர்ந்து கொண்டேயும் செய்ய முடியும். என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுது அதுபோல் ஏதாவது திட்டத்தை உருவாக்குங்கள். புது பாடத்தை ஆரம்பியுங்கள். இப்பொழுது ஒரு விழாவை கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? சேவை செய்ததற்கான கண்கூடான பலன் கிடைத்துவிட்டது. இப்பொழுது புதுமையான சேவையை செய்யுங்கள். நல்லது. பாப்தாதா அருகாமையில் இருப்பவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சாந்திவனத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, பாண்டவ் பவனில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, பாப்தாதா அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது எல்லையற்ற சேவாதாரி ஆகுங்கள். நேரத்தை எல்லையற்ற சேவையில் ஈடுபடுத்துங்கள். எல்லையற்ற சேவையில் நேரத்தை ஈடுபடுத்துவதினால் பிரச்சனைகள் எளிதாகவே ஓடிவிடும். ஏனென்றால் அஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, பிராமண ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனையில் நேரத்தை செலவழிக்கிறார்கள் அல்லது மற்றவர்களின் நேரத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் பலவீனமான ஆத்மாக்கள் என்பது நிரூபணமாகிறது. யாரிடம் சக்தி இல்லையோ, கால்கள் ஊனமாக இருக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் ஓடுங்கள் என்று சொன்னால் ஓடுவார்களா அல்லது விழுந்து விடுவார்களா? எனவே பிரச்சனைகளுக்கு வசமான ஆத்மாக்கள், அவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம், ஆனால் பலவீனமாக இருக்கிறார்கள். சக்தி இல்லை. எனவே அவர்கள் எங்கிருந்து சக்தி அடைவார்கள்? பாபாவிடமிருந்து நேரடியாக சக்தியை எடுக்க முடியாது. ஏனென்றால் பலவீன ஆத்மாவாக இருக்கிறார்கள். எனவே என்ன செய்வார்கள்? எப்படி உலகத்தில் பலவீனமானவர்களுக்கு மற்றவர்கள் யாராவது இரத்தத்தை கொடுத்து சக்திசாலி ஆனவர்களாக ஆக்குகிறார்கள். சிலர் சக்திசாலியான ஊசியை போட்டு சக்தியை கொண்டு வருகிறார்கள். அதாவது தெம்பு கொண்டு வருவாங்க. ஆக உங்கள் அனைவரிடமும் சக்தி இருக்கிறது. எனவே சக்தியின் ஒத்துழைப்பு கொடுங்கள். குணத்தின் ஒத்துழைப்பு கொடுங்கள். அவர்களிடம் அது இல்லை, தன்னுடையதை கொடுங்கள். வள்ளலாக இருங்கள் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தேன் அல்லவா? அவர்கள் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சக்தியை கொடுங்கள். குணம் மற்றும் சக்தியின் ஒத்துழைப்பு கொடுப்பதின் மூலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் ஆசீர்வாதம் லிஃப்டை விட வேகமான ராக்கெட்டாக இருக்கிறது. நீங்கள் முயற்சிக்காக நேரத்தை கொடுக்க வேண்டி இருக்காது. ஆசீர்வாதங்களின் ராக்கெட் மூலம் பறந்து கொண்டே இருப்பீர்கள். முயற்சியின் உழைப்பிற்கு பதிலாக சங்கம யுகத்தின் பாக்கியத்தை அனுபவம் செய்வீர்கள். ஆசீர்வாதங்களை பெறுவது, இதை கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். தன்னுடைய இயல்பான கவனம் மற்றும் ஆசீர்வாதம். அதே நேரத்தில் கவனத்தில் எந்தவிதமான டென்ஷனும் கலக்கக்கூடாது. அட்டென்ஷன்ல இருங்க, ஆனா டென்ஷன்ல வந்துடாதீங்க அப்படின்றார். நேச்சுரல் அட்டென்ஷன் இருக்கணும். ஞானத்தின் கண்ணாடி சதா எதிரில் இருக்கவே இருக்கிறது. அதில் தானாகவே சகஜமாக தன்னுடைய சித்திரம் தென்பட்டு கொண்டே இருக்கும். ஆகையால் பர்சனாலிட்டியின் அடையாளம் மகிழ்ச்சியாக இருப்பது, அதாவது நிறைவின் மகிழ்ச்சியில் இருப்பது. இந்த ஏன், என்ன, எப்படி என்ற இந்த கேள்விக்குறியின் மொழியை முடித்து விடுவதாகும். ஆசீர்வாதங்கள் பெறுவது மற்றும் ஆசீர்வாதங்கள் கொடுப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள்.
மகிழ்ச்சியாக இருப்பது, மற்றவர்களையும் மகிழ வைப்பது, இதுதான் ஆசீர்வாதங்களை கொடுப்பது மற்றும் ஆசீர்வாதங்களை பெறுவதாகும். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதில் இருந்து ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் ஒவ்வொரு நேரமும் இவர்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் என்று ஆசீர்வாதங்கள் தான் வெளிவர வேண்டும். இதற்கும் கூட புத்தி அமைதியாக இருக்க வேண்டும். இவர் இப்படி அவர் அப்படி என்று இருக்கக்கூடாது. அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது. அப்படி இருக்க முடியுமா? ஆசீர்வாதங்கள் கொடுக்க வருகிறதா? பெறுவதற்கு வருகிறது, கொடுக்க வருகிறதா? கொடுக்கவில்லை என்றால் எப்படி எடுக்க முடியும்? கொடுங்கள், பெறுங்கள். இவர்கள் செய்யவில்லை என்றால் நான் செய்கிறேன் என்று இருக்க வேண்டும். பிரம்மா பாபாவின் ஸ்லோகன் அல்லது பிரம்மா பாபா அடிக்கடி இதைதான் நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார். எந்த செயலை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். மற்றவர்கள் செய்தால் நான் செய்கிறேன் என்ற ஸ்லோகன் அல்ல. எதை நான் செய்கிறேனோ என்னை பார்த்து மற்றவர்கள் செய்கிறார்கள். இல்லையென்றால் ஸ்லோகனை மாற்றிவிடுங்கள். மேலும் ஜெகதம்பாவின் விசேஷமான ஸ்லோகன், செய்பவர் செய்வித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், நாம் நிமித்தமாக இருந்து நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த 2 ஸ்லோகன்களையும் சதா நினைவில் வையுங்கள். எம்மர்ஜாகி இருக்கட்டும். இருக்கிறது, கேட்டிருக்கிறோம், நினைவும் இருக்கிறது, ஆனால் என்று இருக்கக்கூடாது. செயலில் தெரிய வேண்டும். எனவே என்ன செய்வீர்கள்? நிந்தனை செய்வது, வருத்தப்படுவது, இவர் இப்படி அவர் அப்படி என்பது கூடாது. ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள். பலவீனமாக இருக்கிறார்கள், வசமாகி இருக்கிறார்கள். பாஷை மற்றும் எண்ணங்களை மாற்றுங்கள். இவர் மாறட்டும் என்பது எண்ணத்தில் கூட வரக்கூடாது. நான் மாற வேண்டும். மற்ற விஷயங்களில் நான் என்று வருகிறது. ஆனால் எந்த விஷயத்தில் நான் வர வேண்டுமோ அதில் அவர் செய்தால் நான் செய்வேன் என்கிறீர்கள். ஏன் அப்படி? அதாவது ஏதாவது மற்ற சேவை, பேர் புகழ் கிடைக்கக்கூடிய விஷயம், ஸ்டேஜில் போய் லெக்சர் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஒரு நல்ல சேவை அப்படின்னா நான் செய்கிறேன், நான் தான் செய்யணும், அதில் நான் அப்படின்றீங்க. என்னை கௌரவிக்கணும், நானும் இத்தனை வருஷமா இருக்கிறேன், எனக்கு இது கிடைக்கல அப்படின்லாம் எல்லாத்துக்கும் நான் போறீங்களே. இதுல மட்டும் அவங்க மாறினா நான் மாறுறேன்னு சொல்றீங்க, ஏன் அப்படி அப்படின்னு கேட்கிறார். ஒரு காரியம் நன்றாக முடிவடைந்தால் நான் என்று சொல்கிறீர்கள். சரியாக நடக்காவிட்டால் இவர் செய்தார், இவர் சொன்னார் என்று சொல்கிறீர்கள். தலைகீழாக மாறிவிட்டதல்லவா? யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன யோசிக்க வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், இதில் நான் என்ற தன்மையை கொண்டு வாருங்கள். தேக உணர்வின் நான் அல்ல, சேவையில் நான். எனவே இதுபோல் உயர்ந்த வைப்ரேஷன்ஸை பரப்புங்கள். இப்பொழுது வார்த்தைகள் மூலம் சேவை குறைவாக தான் நடக்கிறது. மனதின் ஒத்துழைப்பு, இதயத்தின் வைப்ரேஷன்ஸ் மிக விரைவாக செய்ய முடியும். நல்லது. இப்பொழுது ஒரு நிமிடத்தில் அனைவரும் சைலன்ஸ் சக்தியை வெளிப்படுத்துங்கள். மனதினால், உடலினால் முற்றிலும் சைலன்ஸ் வெளிப்படட்டும். பாப்தாதா சைலன்ஸின் ட்ரில்லை செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா ஆன்மீக பர்சனாலிட்டியின் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு,
சதா எல்லையற்ற சேவையில் தன்னை பிஸியாக வைத்துக் கொள்ளக்கூடிய, உலகத்திற்கு நன்மை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா பிரம்மா பாபா மற்றும் ஜெகதம்பாவின் ஸ்லோகனை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய, உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்வையினால் அனைவருக்கும் பிராப்தி அடைவிக்கக்கூடிய சேவையில் சதா இருக்கக்கூடிய பாபாவிற்கு சமமான ஆத்மாக்களுக்கு பாப்தாதா மற்றும் ஜெகதம்பா தாயின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம்: சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகி சம்பந்தத்தில் அன்பானவராகி சேவை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். எந்த சேவை தன்னையும் மற்றவர்களையும் டிஸ்டர்ப் செய்கிறதோ அது சேவை அல்ல, சுயநலம். ஏதாவது சுயநலத்தோடு செய்யும் போதுதான் மேலும் கீழும் ஆகிவிடுகிறது. தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய சுயநலம் எப்பொழுது பூர்த்தி ஆகுவதில்லையோ அப்பொழுது சேவையில் டிஸ்டர்பன்சஸ் ஏற்படுகிறது. எனவே சுயநலத்திலிருந்து விடுபட்டவராகி அனைவருடைய சம்பந்தத்தில் அன்பானவராகி சேவை செய்யுங்கள். அப்போதுதான் உண்மையான சேவாதாரி என்று சொல்ல முடியும். சேவையை மிக நன்றாக ஊக்க உற்சாகத்தோடு செய்யுங்கள். ஆனால் சேவையின் சுமை மனநிலையை ஒருபோதும் மேலும் கீழுமாக செய்துவிடக் கூடாது. இதில் கவனம் வையுங்கள். ஸ்லோகன்: சுபமான மற்றும் உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் மூலம் எதிர்மறையான காட்சியையும் நேர்மறையானதாக மாற்றிவிடுங்கள். இன்றைய அவ்யக்த சமிகை: தந்தை செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறார். செய்விப்பவர் அனைத்தையும் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் நிமித்தமாகி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நினைவின் மூலம் நான் செய்கிறேன் என்ற உணர்வை முடித்துவிட்டு விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகுங்கள். அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு முன்னால் அர்ப்பணம் செய்து தன்னுடைய அனாதி ஸ்வரூபத்தின் நினைவு மூலம் அனாதி சுபாவம் சம்ஸ்காரத்தை தாரணை செய்து டபுள் லைட் நிலையின் அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி. பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவிலே அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினில் அமிர்தம் அருந்துகிறேன். அமிர்தம் அருந்துகிறேன். உன்னுறவற்ற இவ்வுலகின் சுகம் என்ன சுகம்? உன் துணையை தவிர வேறேது சுகம்? கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய். கண்மணியாய் உன் கண்ணில் வைத்தாய்.
மண்ணில் மைந்தனாய் வாழ வழி தந்தாய், வாழ வழி தந்தாய். பாபா பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன். பாபா உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன், அமிர்தம் அருந்துகிறேன். நல்லுறவில் அமைதியின் நிழல் காண்கிறேன். பாபா 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 உன் நினைவினே அமிர்தம் அருந்துகிறேன்.